வணக்கம், நான் உங்கள் SasiNisha Family. நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ இலங்கையில் பருதுத்துறை என்ற பிரதேசத்தில் இருக்கிற சக்கோட்டை என்ற பிரதேசத்தை பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையின் வடக்கு முனை என்ற அடையாளம் இதிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. முதலாவது மைல் இலங்கையை பற்றிய மைல் இதிலிருந்து தான் ஆரம்பிக்கப்படுது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை கிளிக் பண்ணாமல் கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்ல வருகிறது, நாங்கள் காட்டுகிறதெல்லாம் உங்களுக்கு நன்றாக புரியும். பாருங்கள், இதுதான் அந்த சக்கோட்டை என்ற கிராமம். கடலை அண்டிய பிரதேசம்தான். வாங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாருங்கள், இப்போ கடற்கரைக்கு போய் அந்த அதில் பாருங்கள், கல்லால் ஏறிக்கொண்டு நாங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதில் இந்த நினைவு கல் வச்சிக்கணும். இது நம்மளோட கிராமம் தான் சக்கோட்டை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக சுற்றுலா பயணிகள் இதை பார்க்கணும். கிழக்கு மாகாணத்தில் இருந்து பார்க்கணும். அங்கால கண்டி நுவரெலியா அங்கால் பக்கத்து மேற்கு மாகாணத்திலேருந்தும் பார்க்கணும். கொழும்பு தேசத்துலேருந்தும் இதை பார்க்கணும். பாருங்கள், வழி இருக்குது பாருங்கள். இதில் அந்த கல் பாருங்கள், அதில் சக்கோட்டை என்ற இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, டூரிஸ்ட் அதாவது சுற்றுலா பயணிகள் பாருங்கள், கடலுக்குள்ளே தான் அந்த நினைவு கல் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் தண்ணி பத்து நேரத்தில் தண்ணி உள்வாங்கிடும். அதில் பாருங்கள், இலங்கையுடைய தேசிய சின்னம் வச்சிருக்கு பாருங்கள், தேசிய கொடி. இது பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கே தெரியும், இது டூரிஸ்ட் ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் டூரிஸ்ட் அந்த இடங்கள்லாம் அதிக வெப்பம், அதிக வெயில் காரணத்தினால அவங்க இப்போ போயிட்டினோம். இப்போ பாருங்கள், நாங்கள் வீடியோவில் காட்டுகிறோம் பாருங்கள், கிட்ட கொண்டு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா சொன்னால் பக்கத்துலேயே நாங்கள் சொல்லுறது முருகக்கல்லுன்னு சொல்லுறோம். அந்த முருகக்கல்லாம் அந்த இது சின்னம் வச்சிருக்கு. அப்படியே பாருங்கள், அங்கே ஒரு சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு கப்பல் போகுது பாருங்கள். நான் அந்த ஜூம் பண்ணி காட்டுகிறோம். அந்த கப்பலை பாருங்கள், மிகவும் பிரமாண்டமான பெரியதொரு சுற்றுலா கப்பல் பாருங்கள். அங்கால பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அந்த கப்பலை பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், முருகக்கல் இதுதான் எங்களோட இடத்துல முருகக்கல்ன்றது பாருங்கள். எங்களுடைய போட்டு தொழிலுக்கு மீன்பிடி படகுன்னு மீன்பிடிக்கு போயிட்டு கொண்டு இருக்குது பாருங்கள். உள்ள இந்த கொஞ்சம் காற்றுகள் கொஞ்சம் கூட தான் இருக்கிறது, சீட்டமாக இருக்கிறது கடல். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க. ஓகே பாருங்க, படகு போட் உள்ளே வந்துடுச்சு, வேனுக்குள்ளே வந்துடுச்சு. கடற்கரையில் பாருங்கள். இனிமேல் மீன் தட்டி அதை தட்டி தெரிவெடுத்து அதை கொண்டு விற்று தான் நாங்கள் காசு ஆக்கணும். பாருங்கள், நாங்கள் மீன் தட்டுற வீடியோ எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறோம். வாங்க, நாங்கள் தொடர்ந்தும் பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு மீன்கள் தெரிக்கிறது எப்படின்னு நாங்கள் காட்டுகிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள், சின்னத்தில் எழுதியிருக்கு சக்கோட்டை கேப்பன் அந்த சின்னத்தில் இருக்குது. நீங்கள் இந்த தேசத்துக்கு இந்த பிரதேசத்தில் நீங்கள் சுற்றுலா பயணிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மாத்திரமில்லை, நீங்கள் இது முக்கியமாக இந்த இடத்துல எல்லா சுற்றுலா இலங்கை சில்லங்களை இருக்கிற நீங்கள் எல்லாம் இந்த இடத்த பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இதுதான் ஆரம்பிக்கிறது இடம், அதாவது வடக்கு முனை என்று ஆரம்பிக்கிற இடம். பாருங்கள், நாங்கள் இதை விலை தட்டி கொண்டு இருக்கணும் பாருங்கள். எங்களை சொந்தக்காரராக விலை தட்டினோம் பாருங்கள். மீன்களை இப்படி தெரிவெடுத்து விலையிலேருந்து மீன்களை கலட்டினோம்னு பாருங்கள். சிறிய அளவு மீன்கள் பட்டிருக்கு பாருங்கள். நானும் சிறிய வயதிலிருந்து நான் கடத்தொழில் செய்கிறேன். நான் தான் கடத்தொழில் செய்திருக்கிறேன். எனக்கும் மீன் பிடித்த அநேக அனுபவங்கள் இருக்குது பாருங்கள். மீன் போட்டு பக்கத்தில் ஒரு நாய் கூட நிற்குது. அது அப்படியே நைஸாக நின்றுட்டு மீனை எடுத்து சாப்பிட்டு போயிடும் பாருங்கள். இதுதான் துள்ளுமண்டை மீன். இந்த மீன் தான் அதிகமாக கிடைச்சிருக்கு பாருங்கள், துள்ளுமண்டை மீன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், சின்ன பேராக்குட்டி, செம்பாறை, சிறிய அளவு மீன்கள்லாம் கிடைச்சிருக்கு. துள்ளுமண்டையை பாருங்க. ஆனால் இப்போ சிறிய அளவு மீன் பிடிச்சாலும் நல்லா விலை போகிறபடியாக எங்களுக்கு ஓகே பாருங்கள். இதுதான் மஞ்சள் பாறைக்குட்டி.
நாங்கள் இனிமேல் கொண்டு வந்த மீன் எல்லாம் தெரிவெடுத்து பிறகு மீன் சந்தையில் விற்று தான் நாங்கள் காசு ஆக்கணும் பாருங்கள். நாங்கள் இந்த மீன்கள் எல்லாத்தையும் நாங்கள் தெரிவெடுத்து தட்டி தெரிவெடுக்கணும் பாருங்கள். தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு நிற்கிது பாருங்கள். கடல் தண்ணி மேலே ஏறிக்கொண்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் தண்ணி வற்றி வெள்ளம் மேலே ஏறுறது தான் கடல் தண்ணி. காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீர் ஓட்டம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கடல் வற்றி குறையும், வற்றும், அப்புறம் வெள்ளம் வரும். அதே மாதிரி பருவம் அமாவாசை காலங்களில் வரும். பருவத்துக்கு நல்லா வெள்ளம் கூட வரும் பாருங்கள். இதில் மீன் எங்களோட மாமா தான் மீனை தட்டுகிறார். கடத்தல் வந்து நான் சாதாரணமான காரியம் இல்லை உங்கள் மக்களே. இது வந்து வேறு நேரங்களில் போயிட்டு உயிரை பணையம் வச்சு தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். நாங்கள் கடலில் எவ்வளவு கஷ்டமான தொழில். காற்று கடல் வந்தால் அநேக கஷ்டப்படணும். காற்று அடிச்சுன்னு சொன்னால் ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த வேலைகளை ஓட்டில் இழுத்து வேற எல்லாம் கையெல்லாம் வெண்டு நிமிந்துடும். அவ்வளவு கஷ்டமான தொழிலாம் கடத்தொழில். அது மாத்திரமல்ல இப்போத்த கால சூழ்நிலையில் பொருளாதார அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலை, பெட்ரோல் வந்து மண்ணெண்ணெய் விலையெல்லாம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு நிறைய மீன்கள் பிடிச்சா தான் நாங்களும் இந்த செலவுகள் போக எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற மீன் வாடி இதில் தான் கொண்டு வந்து நாங்கள் பிடிச்ச மீன் எல்லாத்தையும் வந்து ஏலம் போடுவோம். கூறுகிற இடம் இதுதான் பாருங்கள். அங்கே சிடிபி பஸ் போகுது பாருங்கள். சிலாங்கால ரோட்டு கரையெல்லாம் கடற்கரையை வந்து ரோட்டு கரையோடு தான் இருக்கும். ரோட்டு கரையோடு தான் பஸ்ஸும் போகும் பாருங்கள் மக்களே. நாங்கள் மீன்களை பிடிக்கிறது எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நீங்கள் மீன்களை பிடித்து கொண்டு வந்து நாங்கள் விற்பனை செய்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களோட கஷ்டங்களை பார்த்து நீங்கள் அந்த மீன்களை வேண்டுற நீங்கள் சில நேரங்களில் நாங்கள் மீன்களை பிடித்து விற்கவே இல்லாத அளவுக்கு அநியாய விலைக்கெல்லாம் நாங்கள் விற்பனை செய்ய வேண்டிய காலங்கள் சூழ்நிலை வரும். நீங்கள் மக்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளோ சிரமத்தோடு நாங்கள் கடலுக்கு சென்று மீன்களை பிடித்து கொண்டு வருகிறோம். அதுக்கான உரிய விலையை போட்டு நீங்கள் மீன்களை வேண்டுங்க. அது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குது, மிகவும் நல்லதாக இருக்கும். நாங்கள் கடலுக்கு செல்கிற எங்களுக்கு வந்து நாங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து தான் நாங்கள் தொழில் செய்த நாங்கள் அப்போத காலங்களில் வந்து இப்படி விலையெல்லாம் இருக்காது இப்படி பெட்ரோல்கள். ஆனால் இப்போ விலை கூட. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஷேச் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஏசுநாயோட சிலை வந்து கடலுக்கு வைக்கப்பட்டிருக்கு பாரு. சக்கோட்டை சேச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசுநாயோட சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் கடற்கரையில். இது வந்து சக்கோட்டை பெரிய சேச் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால். இதில் வந்து எங்களுடைய தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரன்னா தான் வந்து பாருங்கள் வீச்சு வேலையில் மீன் பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. வீச்சு வேலை மீன். உங்களுக்கு நான் அனுபவம் இருந்தால் அந்த வீச்சு வேலை மீன்களை பற்றி எதுவும் அனுபவம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த வீச்சு வேலை வந்து உடனே துடிக்க மீனை பிடிச்சி கொண்டு விற்கிறது. இந்த மீன் பார்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சிங்கன்னு சொன்னால் சமையலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது வந்து சிறிய வகை தொழில்னு சொல்லுறது. பெருந்தொகை தொழில் இல்லை, சிறிய வகை தொழில். இது இந்த கடற்கரை ஓரங்களில் நிற்கிற மீன்களை பிடிக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா அநேகமாக அந்த திரளி மீன், மணலை மீன் அதெல்லாம் மாட்டும். மணலை, திரளி, ஒட்டி, ஓரா, அந்த கல்லோட நிற்கிற மீன், பாறைகளோடு நிற்கிற மீன்கள் வந்து இதில் அதிகமாக கிடைக்கும் பாருங்கள். பார்ப்போம் இந்த வேலையை அண்ணா எடுக்கிறார். பார்ப்போம் எவ்வளோ மீன்கள் வருதுன்னு பாருங்கள் இந்த வேலையை. இந்த வீடியோவை நான் ஏன் போடுறேன்னு சொன்னால் இந்த கடல் அனுபவங்கள் இல்லாதவர்களுக்கு கடலை பற்றி அநேகர் வாஞ்சியாக இருப்பீங்க கடல் வீடியோ பார்க்குறதுக்கு. நாங்கள் அவர்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் போடுகிறோம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரமில்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இதுதான் வந்து கிளாக்கன் மீன் பாருங்கள். கிளாக்கன் மீன் பிடிச்சிருக்க, கிளாக்கன் மீன் பட்டிருக்கு. இந்த கிளாக்கன் மீன் வந்து நல்ல விலை கூடின மீன் தான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிளாக்கன் மீன். அவர் மீனை பிடிச்சி எதுக்குள்ளே போடுறார்? பறிக்கலாம் பாருங்க. பறி இருக்கு பறி உங்களுக்கு சில ஆக்களுக்கு தெரியாது, கடல் தொழில் செய்த ஆக்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரின்னு சொல்லி. என்ன சாமான் பறி. இதை வந்து ஓலையிலையும் பண்ணுறது. இப்போத்த காலங்களில் முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை ஓலையெல்லாம் பண்ணுறது. இப்போத்த காலங்களில் வந்து நேரில் பின்னினேன். அந்த பிளாஸ்டிக்கில் செய்த நேரில் பின்னினேன் பாருங்கள். இது வந்து பிளாஸ்டிக்கில் செய்த நேரில் பின்னப்பட்டிருக்கு இந்த இது பறி. எனக்கே இது தெரியாது. ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு
பாருங்கள் சின்ன சின்ன மீன்கள் வந்து அந்த வலையில் சிக்கி இருக்குது பாருங்கள். அது வந்து என்ன மீன் சொன்னால் திராளி மீன். கூடுதலாக திராளி மீன் தான் பிடிச்சிருக்கு. திராளி இந்தியாவில் வந்து ஊடகம்னு சொல்லிடணும். நாங்கள் சிலங்களை வந்து நாங்கள் திராளி மீன் சொல்கிறோம். நாங்கள் இந்த மீனெல்லாம் என்ன மாதிரி டைமில் கிடைக்கும்? காலையிலையா, பின்னேரமா, இரவா? நோ எல்லா டைமும் கிடைக்கும். இரவில் வந்து இந்த பீச் வேலை தொல்லை போல இரவில் வீசுகிற கஷ்டம். ஏன்னா இரவில் மீன் நிற்கிற தெரியாது. பகல் என்ன சொன்னால் மீனை பார்த்து வீசலாம். அதுவும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வெள்ளம் மாறினால் சில மற்றது நீரோட்டத்தை பார்த்து தான் மீன்கள் வரும். இல்லை முக்கியமாக நீரோட்டத்தை பார்த்து தான் வீசணும். பாருங்கள் அந்த பறவைக்கில் இருக்கிற மீன்களை பாருங்கள் சின்ன திராளி இருக்குது பாருங்கள். கிளாக்கன் மீன், திராளி கொஞ்சம் மீன் தான். அநேக மீன்கள் பிடிவடையில் கொஞ்சம் மீன் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த சிறிய மீன்கள் வந்து நல்லா டேஸ்டாக குழம்பு வச்சு பொரிக்க சும்மா அந்த மாதிரி இருக்குது மீன். நாங்கள் சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்குது. சும்மா இதை வந்து என்ன சொல்ல உடனே பிடிச்சி உடனே பொரிக்கிறது நல்ல டேஸ்ட். எண்ணிலேயே இந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இதுதான் மக்களே வீச்சு வேலை தொழில். இந்த வீச்சு வேலை தொழில் கடலில் மட்டும் இல்லை, ஆறுகள்லையும் வீசுகிறது. ஆறுகள் மழை மாரி காலத்தில் வந்து இந்த வீச்சு வேலை தொழில் வந்து ஆறுகளில் வீசி நல்ல பெரிய அந்த ஆறுகள் ஓடுற டைமில் வீசுகிற வழியில் இறாலுகள், மடவா மீன், மணலை மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த மீன்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வன்னி பிரதேசங்களில் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த மணலை மீன் இந்த மாரி காலத்தில் வந்து நாங்கள் ஆறுகள் அங்கே போய் வீசுகிற வழியில் அதிகமாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கடற்கரையில் வீசுகிறோம். இது வந்து நம்மளோட வடமராட்சியில் இருக்கிற சக்கோட்டை கடற்கரை வந்து இது வந்து கல் கடற்கரை, பேர் கடற்கரை. கல் தான் இங்கே கூட இருக்கும். கல்லுக்குள்ளே இந்த மீன்கள் நிறைய இருக்கும். கல்லுக்குள்ளே மீன்களும் நிறைய இருக்கும். கல் வந்து என்ன சொல்கிற அரிப்பை தடைக்கும். இங்கால வந்து எல்லாம் ஃபுல்லாக பேர் கடலாம். அங்கால வந்து கற்கோளம் அங்கால் பக்கம்தான் வந்து மணல் கரை. அங்கால வந்து இது இருக்காது, கல்லுகள் இருக்காது. கற்கோளம், மணக்காடு, குடத்தனை, அங்கால நாகர்கோவில், அப்படி தாலியடி, உத்திராயன் அங்கால் பக்கம் வந்து எல்லாம் வன்னி பிரதேசங்க. அங்கால வந்து மணல் கல் இல்லை, இப்படி அணைக்கட்டுகள் இல்லாமல் இல்லை. பாருங்கள் மறுபடியும் அண்ணன் வீச போகிறார் பாருங்கள். மறுபடியும் பார்த்துட்டார் மீனை. பார்ப்போம் என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள் மக்களே. மறுபடியும் வீசியாச்சு. பாருங்கள் மீன்களை இங்கே மாட்டுப்பட்டால் கல்லுகளுக்குள்ள பூந்துருக்கும். அந்த கல்லுகளை தட்டி விட்டால் தான் மீன் வந்து விலைக்கு வந்து மாட்டும். அது என்ன கல்லுக்கு மேலே வீசுறது. அப்போ கல்லுகளை வந்து நாங்கள் ஒரு ஆட்டி விடணும். காலால் தட்டி விட கல்லுகளுக்கு இருக்கிற மீன் வந்து விலைக்கு மாட்டுப்பட்டோம். மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்க. அநேகர் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அங்கே மீன் ஒன்று நிற்கிது பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் மக்களே. எங்கே வாழை நான் பற்றி பிடிக்கிற பாருங்கள். ஓகே, ஒரு மீன் ஒன்று மாட்டிட்டு பாருங்கள். இது அந்த மாட்டின மீன்கள். சில டைமில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வீச்சு வேலை தொழிலில் 5000 உழைக்கலாம், 10,000 உழைக்கலாம். சில டைமில் ஒன்றுமே கிடைக்காது. பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமாக உழைக்கிறேன்னு சொன்னால் அதிகமாக வந்து ஒரு 5000 10,000த்துக்குள்ளே உழைக்கலாம். அது இப்போயும் இல்லை, இப்பயாச்சும் எடுத்துகிட்டு தான் அப்படி வரும். இல்லாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1000, 500 அவ்வளவு தான் உழைப்பு. இது வேணும்னு சொன்னால் சிறிய வகை தொழில், பெருந்தொழில் இல்லை, சிறிய வகை தொழில். நாங்கள் பாருங்கள் நான் திருப்பியும் பேசுகிறார் பாப்பா என்ன மாட்டுதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் தொழில்களுக்கு போட்டில் போகாத நாட்களில் வந்து நாங்கள் இந்த பீச் வேலையை எடுத்து வந்து வீசி இப்போ கறிப்பாட்டுக்கு தான் வாரினாங்க. கறிகள் எதுவும் இல்லைக்காட்டி கறிப்பாட்டுக்கு எதுவும் கூட கிடந்துருச்சுன்னா நாங்கள் விற்று காசாக்குறோம். நாங்கள் இல்லாட்டிக்கு நாங்கள் அதை பிடிச்சி கொண்டு மீனை கறி வைக்கிறது, பொரிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள். வேறு எதுவும் வீடியோவில் வேணுமென்னு சொன்னால் சொல்லுங்கள். இந்த கடல் சம்மந்தமான வீடியோக்களை நாங்கள் அடுத்து உங்களுக்கு தருகிறோம். தொடர்ந்து எங்களை வீடியோ பாருங்கள். நான் என்ன மீன் எடுக்கிறேன்னு பார்ப்போம். மக்களை நீங்கள் சொன்னால் தான் தெரியும் கடல் சம்மந்தமான வீடியோக்கள், எப்படிப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு போடணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ பாருங்கள். அண்ணன் மீனை பிடிக்கிறார்.
ஓகே, மீன் பிடிச்சிட்டா பாருங்க. இதுதான் வந்து திரளி மீன் பாருங்க. நான் திரளி மீன் பிடிச்சி வச்சுக்கிறேன் பாருங்க. அப்படியே உசுரை கொண்டு சமைக்க அந்த மாதிரி இருக்கும். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதுதான் திரளி மீன். கல்லில் தட்டி தட்டி பார்க்குறாரு பாருங்கள், மீன்கள் எங்கே நிற்குதான்னு சொல்லி. எல்லாத்தையும் செட் பண்ணி போட்டு தான் கடைசியில் வெளியே வந்து நாங்கள் உருவி எடுப்போம். பாருங்க, அண்ணன் வேலையை வந்து உதவி எடுக்கிற பாருங்க. ஒன்றா சேர்த்து வைக்க மிச்சம் மீன்கள் கிடந்தால் அதுக்குள்ள வந்துடும் பாருங்கள். இன்னும் மீன்கள் எதுவும் வருதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் வாங்க வேலையை. நாங்கள் அதிக சிரமப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறோம். கஷ்டப்பட்டு மக்களே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. தொடர்ந்தும் நீங்கள் ஆதரவு தந்துருக்கீங்க. தொடர்ந்தும் இன்னும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நீங்கள் ஆதரவு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அண்ணா வீடியோ எடுக்க விட்டதுக்கு அந்த அண்ணாக்கு நன்றி சொல்லுகிறேன். பாருங்க அண்ணா, மீன் வந்தால் தெரியும். மீன் வந்து கூட்டமாக வரைக்கும் தான் வீசினால் எங்களுக்கு 1-2 மீன் ஆகப்படும். பாருங்கள், அவர் உயர தூரத்துலேருந்து பார்க்குற பாருங்கள். உயர பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவருக்கு தெரியும், வீசுகிறவருக்கு தெரியும் மீன் இருக்கா இல்லையான்னு சொல்லி. பாருங்கள், அவர் மீனை தேடித்தான் போகிறார். பாப்பா என்ன மீன் ஆகப்படுதுன்னு பார்ப்போமா. ஆனால் வீசுகிறார் வாலா. ஓகே, வீசிட்டார். வாருங்க மக்களே, அண்ணன் வீசிட்டார் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து சேச்சிக்கிட்ட தான் இருக்குது பாருங்கள். அதில் சிலை இருக்குது. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பாருங்க, அநேக படகுகள் நிற்கிது பாருங்கள், அநேக போட்டுகள் நிற்கிது. நீங்கள் வந்து மக்களே ஃப்ரெஷ்ஷான மீன் வேண்டி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட உடலுக்கு ஆரோக்கியம். இப்படிப்பட்ட மீன்கள் கிடைப்பது அரிது, நீங்கள் வேண்டி சாப்பிடுவதும் அரிது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்கோட்டை சேச்சி இருக்குது பாருங்கள். இதுதான் மக்களே சக்கோட்டை சேச். வடமுனைக்கு சொந்தமான இடம் சக்கோட்டை சேச் தான் இது பாருங்க. ஒரு அனைவருக்கும் இந்த சேச்சி பிடிச்சதையும். இதில் சேச்சி மாத்திரமில்ல, அது சேச்சியோட சேர்த்து ஒரு ஸ்கூலும் இருக்குது, பள்ளிக்கூடமும் இருக்குது. சக்கோட்டை ரோக்கதாக பாடசாலை பள்ளிக்கூடமும் இருக்குது பாருங்க. இதுதான் சக்கோட்டை சேச்சு. பாருங்கள் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து